ஏண்டா ஆயல அந்த பையன் வரல என்னடா அவன் கேக்குறானே டேய் வாடா டேய் ஏய் வத்தல பாக்கறா ஏய் அம்மனம் சொல்றேன் பெரிய தம்பியா ஓடா தம்பி டேய் வாடா அண்ணா சரியா என் தம்பி வர அஞ்சு எடுக்கறேன் டேய் சொல்றா டேய் தம்பி ஏய் இப்போ வந்துச்ச பிள்ளை இந்த மாதிரி தான் பிள்ளை கல்யாணம் பண்ணிருந்தேன் கல்யாணம் பண்ணியா எப்படி பிள்ளை அடே அழகான பிள்ளை எப்படி எங்க அக்காட்டு பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிருந்தேன் அக்காட்டு பிள்ளையா ஆமா அவ படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளை நான் ஒரு படிக்காதவன் முட்டாளு என்னடா பண்றது எங்க வீட்டுக்காரி வாட்டிஸ் கமான் திஸ் இஸ் பொருள் வாழக்கா பக்கடாங்கறா இங்கிலீஷ் பேசுறா அவ இங்கிலீஷ் பேசுறா நாலு பத்து சேரில உட்காந்துக்கிறா வாட்டிஸ் கமான் திஸ் பொருள்ங்கறல எப்பறா நம்ம வீட்டுக்காரி படிச்சவ நான் ஒரு படிக்காத முட்டாள் ஆகி போயிட்டேன் என்னடா பண்றது அப்படின்னு பிள்ளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா கல்யாணம் பண்றதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேளு என்ன நடந்துச்சு எப்படியாவது நான் பொண்ணு பார்க்க போகும்போது இந்த பிள்ளையை நாம கட்டி ஆகணும்னு உறுதியா போறா ஓ இந்த பிள்ளைய எங்க அப்பா என்ன பண்ணா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைனேன் டேய் உங்க அக்காட்டு பிள்ளைக்குறா நீ போய் கட்டிக்கடான்னா எடுத்த உடனே 80,000 ரூபாய் போட்டு வண்டி எடுத்தேன் 80,000 ஆமா என்ன வண்டி என்ன வண்டி ஏய் எம்மாக்காயா எம்மாக்கா வண்டி எடுத்த மாதிரி எடுத்த உடனே அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டேன் குருன்னு முறிட்டு போன நானும் எங்க அப்பன் எல்லாம் வண்டி எடுத்துட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் பொண்ணை பார்த்தோம் பொண்ணு பார்த்த உடனே எனக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு பொண்ணு பிடிச்சிருச்சா ஒண்ணி பிடிச்சிருக்கியா ஏய் பொண்ணு எனக்கு மனசுக்கு பிடிச்சிக்கிச்சு சரி அப்படின்னு எங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஏய் இதே முகூர்த்தத்துல வச்சிடலாம் டேய் இதே முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிடலாம் பொண்ணு பயந்துக்காரனால கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பொண்ணை கூட்டிட்டு வந்தா எதிர 4-5 வருஷத்து பிள்ளை கூட்டிட்டு வராங்க 5 வருஷத்து பிள்ளை ஆனா நான் பார்த்தது எங்க அக்காலாண்டாடி தாயலி மாமியால பாத்துருக்குறது எனக்கு தெரியல உனக்கு தெரியல சரி எப்படி அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு சொன்னமே எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கல்யாணத்தை ஆரம்பிச்சுட்டாங்க பிள்ளை நடுவுல பிடிக்கலன்னு சொன்னா சண்டை வரும் ஆமா மாமியா எப்படா நீ அங்க அன்னைக்கு எடா பார்த்தா இன்னும் வம்பு வரும் அப்படின்னு என்ன பண்ணேன் சரி கல்யாணம் பண்ணலாம்னு உறுதி ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிவிட்டோம் அன்னைக்கு முதல் ராத்திரி மாமியா வீட்டுக்கு போயிட்டோம் அட அங்க போய் பார்த்தா இந்த எங்கேயோ அவையும் ஊர்ல மாமுலாம் மாமூல் எப்படி கல்யாணம் பண்ணா மருமகனை கூட்டிட்டு சந்தைக்கு போவாங்களாம் மருமகனை கூட்டிட்டு எங்க மாமியா என்ன பண்ணா கூட எடுத்துக்கிட்டு வா மருமகனை சந்தைக்கு போலான்னு கூப்பிடுறால உங்க மாமியா எப்படியும் பிள்ளை அரியா பிள்ளை இறண்டி போடுவான் என்னடா பண்றதுன்னு இவங்க தந்திரம் எடுத்துக்கிட்டாங்க நானும் அப்படி இப்படி இறண்டி பாக்கலாம் நானும் தேசம் கட்டினேன் ஒண்ணும் முடியலடா சரி எங்க மாமியாலும் மாமனாரும் 2 பேரும் கூட எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம் நீங்க சந்தைக்கு போனோம் சந்தை செலவு பண்ணலாம்னு பண்றதுக்கு போன உடனே அடா பேயாத மழை பெய்யுதுடா செம மழை மழைன்னா மழை அப்படியே யாரும் நிக்க முடியல வரலாம் தண்ணி போகுது ஒரே ஒரு முறுக்கு கடைக்காரரு எல்லாம் ஆட்டி வச்ச மாவு அப்படியே இருக்குது கரும்பு கடைக்காரன் இப்படி டீ கடை வந்தது பூரா வியாபாரம் ஆகுது அப்படியே கடைக்கு நிக்குது மழைன்னா மழை பெய்யாத மழை பெய்யுது தம்பி அப்படியே அடமலை சடமலையே பிடிச்சிக்கிறா ஊரு சடங்கெல்லாம் வெப்பிடிச்சு போயிட்டாங்க ஏடா அப்படி மழை பெய்யுது இந்த வியாபாரிகள் எல்லாம் ஒரு வியாபாரம் அப்படின்னு கரும்பு வியாபாரி எல்லாம் அப்படியே வசனம் பிடிச்சிட்டு இருக்கிறான் ஒரு லோடு கரும்பு இறக்கி கத்தையா போட்டோம் அப்படியே வசனம் பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்படியே கிடக்குது சரி என்ன பண்ண மலையில போய் ஒன்றதுக்கு இந்த சாவடிக்கு பாரு சாவடி ஒண்ணு இருக்கும் சாவடியில போய் படுத்துக்கிட்டோம்டா அங்க ஆளா இருக்கிறாங்க சங்கோதி நாங்க இருக்கிறோம் எல்லாமே அதுல போய் படுத்துக்கிட்டோம் மலையில அந்த சாவடியில படுத்துக்கிட்டோம் உடனே என்ன பண்ண ஏண்டா நைட்டு 2 மணி ஆகி போச்சுடா மழை கூடாது பேஞ்சுக்கிட்டே இருக்குதே வியாபாரம் விஷத்துல எல்லாம் படுத்துட்டு இருக்கிறோம் இவங்க என்ன பண்ணாங்க எங்க மாமியாளுக்கு வேற வவுத்தொலி வந்துருச்சு அப்படியே கபரா கட்டா பரண்டு கபரா முறுக்குவாப்பா வவுத்தொலி வந்துருச்சு என்னன்னா சரி மாமியாளுக்கு வவுத்தொலி வந்துருச்சு எப்படியாவது மாமியா வவுத்தொலி நல்லா பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணேன் அத்தா இங்க வலிக்குதா அத்தா இங்க வலிக்குதா அத்தா இங்க வலிக்குதா அத்தா இங்க வலிக்குதா நம்பரு ஐயோ மருமவனே அங்க கை வைக்காத கோயில் உடுக்குது அப்படிங்கிறாளே மாமியா நான் என்ன பண்ணேன் சரி இந்த மாமியா வவுத்தொலி நல்லா போச்சுடா அடா அந்த வவுத்தொலி தொட்டு நோயாட்ட எனக்கு பிடிச்சிக்கிறா உனக்கு பிடிச்சிக்கிட்டு நானும் அப்படி கட்டே பரண்டு கவரா முறுக்குறேன் சரி மருமவன் நம்ம வவுத்தொலி நல்லா பண்ணனே மருமவன் வவுத்தொலி நாம நல்லா பண்ணலான்னு எங்க மாமியா என்ன பண்ணா மருமவனை இங்க வலிக்குதா இங்க வலிக்குதா இங்க வலிக்குதான்னா ஐயோ அத்தா அங்க தொடாத சிலக்குது அப்படின்னு எங்க மாமனாரு வாயை தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கிறான் எங்க மாமியால் எனக்கு வவுத்தொலி நல்லா பண்ணிட்டு இருக்கிறான் மருமவனு
மருமோனே என் கோயில் வீடு சும்மாக்குது உன் சிலைக்குது உன் சிலைய எடுத்து என் கோயில் வீட்டுல வை அப்படிங்கிறாள நான் என்ன பண்ணேன் சரி என்னடா பண்றதுன்னு ஆபத்துக்கு பாவம்னு அச்சாத கோயில் வீட்டுல எடுத்து சிலையை வையின்னு உடனே ஏண்டா சங்கோதி என்ன பண்ணான் ஓ எங்கயோ புதுசா கோயில் கட்டி சிலை வைக்கிறாங்க இத காதல கேட்கவும் அவன் ஓதுறான்டா தண்ணி எடுத்து புடிச்சிட்டான் அவன் ஊதுறானே ஓ ஏண்டா நாங்க கோயில் வீடு சிலைன்னு பேசுவோம் அவன் கோயில் கட்டி புதுசா கோயில் கட்டி சிலை வாங்க வைக்கிறாங்கன்னு அவன் ஊதுறான் சங்கோதி எங்கப்பா சாவடியில இருந்தவன் நான் என்ன பண்ண எங்க மாமியா ஐயோ மருமவனே கண்டுகிட்டாங்க உருவு சங்கோதி வேற ஊதுறான் உருவுன்னா அதுக்கு என்ன பண்ணா என்ன கரும்பு ஒரு லோடு கரும்பு அப்படியே கிடந்துச்சு இந்த கரும்புக்கார குடல் எடுத்துட்டு என்னன்னு சொல்றான் ஆறு அங்க உருவுனுவீங்க ஒரு கரும்பு வியாபாரம் அவளை உருவுனீங்க வெட்டு ஒன்னாக்கணும் துண்டு ரெண்டாக்கணும் எங்க மாமிய வர மருமகனை கண்டுகிட்டான் உருவுங்கிறான் அவன் நாங்களாம் உருவுனா வெட்டு ஒன்னாக்கணும் துண்டு ரெண்டாக்கணும் எப்படா கரும்புக்காரன் அவன் வியாபாரம் அவன் எங்க மாமிய வர உருவுங்கிறான் இவன் வர பவுங்கிறான் அந்த மாதிரி சந்தையில போய் அந்த கேஜி ஆயி போச்சு அந்த பிள்ளை ஆறு எம்ம போட்டா உங்க பிள்ளையா மாமா காசு இருந்தா ஒரு டீ வாங்கி தரேன் மாமனார் ஓம்பல ஓம்பல சரி வார்த்தை போட உடச்சு இடுப்பு காட்டுற மாதிரி வாழ தண்டாட்டம் வந்திருக்கிறேன் என்ன பார்த்து ரசிக்க மாட்டாயா ஐயோ உன்னை பார்த்தா தான் அழகா இருக்கிற அப்படியே ஒடிச்சு மடியில கட்டுறா போய் ஒரு பொண்ணு வந்திருக்குது ஒரு அழகான ஒரு பாடல் பாடி ஒரு பிள்ளை ரசிக்கலாம் இல்லையா உனக்கு இப்ப எடுத்து விடுறேன் பாரு எடுத்து விடுறேன் கையாளவோ நெஞ்சத்தில கடல் அளவு ஆசமற்ற அளவு தேவையில்லை அதுதான் காதல் மச்சான் நாம ஜோரா மண்ண பாலா விட்டாலும் நினைப்பே போதும் மச்சான் இந்த பிள்ளைக்கு தெரியல ஏண்டா நான் சொய்யன்னா காலை விரிச்சு வச்சு பப்பமாங்கணும் அத்தான மியூசிக் அதுக்குள்ள ஆளுக்கு நீ வேலையை பாரு பாட்டு எனக்கு கொடுக்கலாம்டா உனக்கு இருக்காது என்ன ஏன்டா இல்ல உனக்கு பிடிக்கலையா வேற பாட்டு பாடுங்கிறேன் நல்லதா ஆமா ரோஜா பூ சின்ன ரோஜா பூ தாளம் தெரியலப்பா சின்ன புல் தான் சின்ன புல் தான் அடிக்கணும் சின்ன புழுத்து அதான் சின்ன புழுத்து பெரிய புல் தான் சொல்ற நல்லா தெரியுது சின்ன புல் தான் சின்ன புல் தான் அப்படி என் பேர சொல்லும் அதனால தானே பாட்டு போற மறந்து போச்சு பாடுறா அடிச்சு போடுறேன் வேற பாட்டு பாடுறேன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை என்னன்றா நான் பாடுறது தாளம் தெரியல தாயே பாட அவனால நான் பாட்டே பாடல கருவா பையா கருவாத்த கவத்தி புட்டு மனசாத்த வெறுத்து புட்டு புட்டு தீட்டு புட்டு மேலோடு காயமாட்டி கிரிக்கு பயம் பல்லு பட்டு கீழோடு காயமாட்டி எட்டு முட்டு மாட்டாத கருவா பையா கருவாத்த மண்ணில ஒரு பஸ் கருவா பையனா கருவாச்சி மயக்க கருவாச்சி மயக்கனால பாடுறேன் சொல்லுமா போனால் போகட்டோட சீரான சபையினாடி வந்திருக்கிறேனே நான் யாரு எதற்காக வந்திருக்கிறேன் நீங்க எதற்காக வந்தீங்க என் பேர் என்ன உங்க பேர் என்ன யாரோட்டு பாப்பா நீ யாரோட்டா
அண்ணா ஹலோ அண்ணா அம்மம்மா என் பேரே சொன்னானே என் செவியால கேட்டாயா ஆஹா அம்மா மத்தாள சத்தம் குரலை சத்தம் ஆ. சரியா காதல கேட்கல இப்ப சொல்லுமா கண்டுக்க அண்ணா ஆ அண்ணன் போல் எடுத்து ஆ. என் பின்னே சடக்கொழுங்க ஆ வாழ பருவம் உள்ள ஆ. ஒரு சோழ குயில போல குயில போல என் பேரோ கைகை அண்ணா ஓஹோ நீங்க தான் கைகை ஆமா. அம்மா இவ்வளவு அழகாக கைகைன்னு சொல்றீங்களே ஆ. இந்த கைகையை பெற்றாங்களே உமது தாய் தந்தை அவர்கள் யார் அம்மா அண்ணா என்னையும் 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடி அங்கத்தில் சுமந்து எடுத்த ஆ. தாய் தந்தை யார் தெரியும் யார் சாமி ஆ பத்து மாதம் தான் சுமந்தே அம்மம்மா அண்ணா ஆ அப்படி இருந்தாலும் அண்ணா ஆ என் தந்தை யாரோ ஆ கேகை மன்னன் ஓஹோ தந்தைதான் கேகே மன்னன் தாயாரோ கேகை ராணி ஓ கேகே ராணி இருவருக்கு மகளாக பிறந்த அம்மா கைகை அப்படி இருந்தாலும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க அண்ணா ஆ. எங்க அக்கா தங்கை 3 பேர் பிறந்தாங்க யார் யாரு அண்ணா ஆ. என் அக்கா வேகி கோசலை ஆ என் பேரோ கைகை ஆ சுபத்திரை ஓஹோ 3 பேர் பிறந்தீங்க ஆமா. இன்ப சுகமாக பிறந்து ஆ. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுடா உன் கணவர் யாரம்மா அண்ணா ஆ என்ன மாறிட்ட மண்டவர் யார் தெரியுமா ஆ என்ன மலை முடிந்ததொரே
தாரி தரித்த வராத எல்லாரும் பேர சொல்வேன் காலை முடிந்ததே அண்ணா அம்மா மாலையிட்ட மன்னவர் பேரோ தசரே மன்னண்ணா. சரிம்மா, தசரத மன்னன் திருமணத்தை செய்து அண்ணா அப்படி திருமணம் செஞ்சிருந்தாலும் நான் ஏன் ஓடோடி வந்தேன்? எங்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லைண்ணா. அதான் ஒரு பெண்ணா பிறந்தா காசு பணம் இருக்குதான்லாம் கேட்க மாட்டாங்க. ஏமா உனக்கு எத்தனை குழந்தை தான் மண்ணு கேட்பாங்க. ஆமா, குழந்தை இல்லாத பாவி ஆயிட்டீங்க. ஆமாண்ணா. சரிம்மா சரி. அப்படி இருந்தாலும் இவ்வளவு அதிசீக்கிரமா வந்திருக்கிறீங்க, என்னடா காரணம்? கொள்ளக்காரன் என்னங்கிறான் பாரு, ஒரு 5-6 மாத்தி ஒண்ணு பார்த்தா ஆள் நல்லா தான் இழைச்சு போயிட்டாங்க. நானும் நல்லா குண்டத்தமா இருந்தேன். எங்க அம்மா சிலேபி கேட்டா சிலேபி, லட்டு கேட்டா லட்டு எல்லாம் சாப்பிட்டு நல்லா கொள்கொள்னு இருந்தேன். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு எங்க தம்பி பிறந்துக்கிட்டானே, ஏன் மேல வைக்கிற பாசமெல்லாம் தம்பி மேல போயிடுச்சு. எப்படியாவது தம்பி கொள்ளுன்னு ஒரு ஐடியா போட்டேன். என்ன பண்ண, ஒண்ணுக்குள்ளான்னு வீட்டுக்கு பின்னாடி போன பாரு, பால் டயர் டப்பா இருந்துச்சு. நல்லா செடிக்கு மருத்துவ ஒரு 1/2 டப்பா பால் டயர் அப்படி இருந்துச்சு. இதுல தானே தம்பி கொள்ளணும் அப்படின்னு பால் டயர் கையில ஊத்தி எங்க அம்மா தொடைய விட்டேன். எப்படி பால் குடிப்பா தம்பி செத்து போயிருவான்னு பால் டயர் தொடைய விட்டு பக்கத்து வீட்டுல பத்திட்டு எங்க பாட்டி வீட்டுல. ஆனா விடியக்காலம் 5 மணிக்கெல்லாம் கோன் அழுகுறாங்களா, ஓ தம்பி செத்து போயிட்டான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எப்படியே தம்பி செத்து போயிட்டான்டா, அப்படி யாருக்கும் தெரியாத போய் பாக்கணும் அப்படின்னு கூட்டத்தெல்லாம் நவிச்சுட்டு உள்ள போய் பாக்குறேன். எங்க செத்தவங்க எங்க தம்பி இல்ல, எங்க அப்பன் செத்து போயிட்டான். எப்படின்னா இந்த தாயல் எங்கேயும் போதை போட்டுட்டு போய் எங்க அம்மா கிட்ட திருட்டு பால் குடிப்பான். அன்னைக்கு தான் எங்க அப்பா அம்மா கிட்ட திருட்டு பால் குடிக்கிறான்னு கண்டுபிடிச்சேன். தாயாளி அவன் போய் பாலை குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அப்படி எங்க கதி ஆகி போச்சுமா. சரி இருந்தாலும் இருக்கட்டும். ஏமா இவ்வளவு அழகாக பிறந்து குழந்தை இல்லாத வருத்தத்தால இருக்கிறீங்க. நான் ஏன் ஓடோடி வந்தேன்? உன் கணவராகிய தசரத மன்னனும் அதாவது அக்காளாகிய கைகையும் உங்களுக்கு காரணமாக அழைத்திருக்கிறார். வாங்கம்மாள் போலாம். சரிதான், வாங்க வாங்க.